வணக்கம். தட் இஸ் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு என்னென்னா, கோயம்புத்தூர் நாடக கலைஞர்கள் அவர்களோட பேரில் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும். ஏன்னா இதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் வரல. இருந்தாலும் சொல்லிட்டு இது வரேன்னு. அதுலேயும் நாடக நிகழ்ச்சின்னா நம்ம வராமல் இருந்தோம்னா தவறாகிடும். நிறைய வேலை இருக்குது மெட்ராஸில் சொன்னால் யாருக்கு தெரிய போகுது இல்லை. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி எனக்கு தெரியும் இந்த நாடக கலைஞர்கள் பிரமாதமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு முதல்ல ஈடுபாடோடு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெட்டு விலகிட்டேன். ஆனால் வரும்போது என்னை உபசரித்தவர்கள் நான் வர வேண்டும் சொன்னவர் அனிதா. என்னை உபசரித்தவர் இந்த கல்லூரியில் வருவார். அவர் விஜயன் ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு திருப்பி ஹோட்டலுக்கு காலையில் என்னை கூப்பிட்டு அந்த கோயிலுக்கு போனார், சாய்பாபா கோயிலுக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது. ஏன்னா அந்த சாய்பாபா கோயில் வேறு அந்த சிறுதியிலேருந்தே வந்திருந்தார்கள் அந்த கோயிலை கட்டணும்னு. இடத்தின் பிரச்சனை காரணமாக இவர்கிட்ட சொல்ல இவர் இல்லை அந்த செலவு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் விட்றான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பண்ணியிருக்காங்க அந்த கோவிலுன்னும் போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னா வெறும் லாபங்கள் மட்டுமே சம்பாதிக்காமல், ஏன்னா நடத்துகிற காலேஜ் கஸ்தூரி காலேஜ் அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலும் இதையெல்லாம் மீறி அந்த ஆன்மீகம் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணியிருக்காருன்னும் போது அவர் விஜய் ஆகட்டும், அவங்க அப்பாவாகட்டும், அவங்க மனைவி ஆகட்டும், எல்லாரையுமே நான் மிகவும் ஏன்னா இந்த இடத்த காமிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்ன்றது விடின் பிளான் இட் அவுட். திடீர்னு ப்ரெஸ் மீட்னு பக்குன்னு ஆகிடுச்சு எனக்கு. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா பதில் சொல்ல தெரியாமல் இல்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கேளுங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நன்றி. சரி, இப்போ இந்த நாட்டுப்புற கலைஞர்களை எப்படி அழிஞ்சிட்டு வர செயலாக சார் எல்லாமே அப்படி தான் சார். எல்லாமே அப்படி தான். லேண்ட் இருக்குல்ல, முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது, லெமூரியா கான்டினென்ட்ன்றது பெருசு, அது காணாம். இப்போ அது முள்ளமாக உள்ளே வந்துடுச்சு. இப்போ மாமல்லிபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம்? இப்போ தனுஷ்கோடி இருந்தது, இப்போ அது மாதிரி ஒரு இடமே இருக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒவ்வொன்றுமே ஃபேடை விட்டு ஒவ்வொன்றும் இன்கமிங் இருக்கும். ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் பெருசாக என்கரேஜ் பண்ணலைன்னா கூட இன்றைக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்துலலாம் அவங்க இல்லைன்னா விழா நடக்காது. ஏன்னா அது ஒரு அவங்க நம்ம நினைப்போம் அவங்க வெறும் நடிக்கிறவங்க கூத்தாடி அல்ல. எப்படி ஜல்லிக்கட்டு கலையோ அதை போல் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க. அதுக்காக சொல்கிறேன். என்னங்க தெய்வ சக்தின்னா எல்லாமே சாமிங்களாம் கேட்டுறாதீங்க, அப்படி அல்ல. நிச்சயமாக அவங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்கன்னா அங்கங்கே மழை பெய்யும் கொள்ளணும். அவங்களுக்கு ஒரு நினைப்பாக இருந்தாலும் கரெக்டாக வரும் மழை. செழிப்பாக இருக்கும் நாடு. அதனால் இந்த நாடக கலைஞர்களை யாருமே சாதாரணமாக ட்ரீட் பண்ணாமல், இப்போ நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன்னொன்னா சினிமாக்காரன்னு அந்த கிரேவ் இருக்குல்ல, அந்த கிரேவ் அவங்களுக்கு இருக்கணும். நான்லாம் உண்மையில் இப்போ விரும்பித்தணும். ஏன்னா இவங்க நாடக கலைன்னு சொன்னோன்னு நான் விரும்பி தான் வந்தேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு நாடகக்காரனுடைய மகன் தானே. அதனால் ஐ லைக் த பிளேஸ். அந்த இடத்தெல்லாம் அழிச்சிருக்காங்க பிறகு இந்த கஸ்தூரி கல்லூரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் மொத்த செலவு எடுத்திருக்காருன்னா அதைத்தான் நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மெட்ராஸில் இல்லையேன்னு ஒருத்தர். சென்னையில் இருந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப ஒரு பிரமாதமான இந்த இதை நீங்கள் பத்திரிகைக்காரர்களா நீங்கள் இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஒரு நாடக கலைஞர்களை பெருசு பண்ணுங்க போதும். அந்த நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே வெரி டிஃபிகல்ட் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இதற்குத்தான் வந்தேன்.
என்று உங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். ஆனால் இன்னைக்கு நாடக கலைஞர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க ஐயா. ஏதோ ஒன்று நாடக கலைஞர்கள் இன்னைக்கு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்களுடைய ஊதியத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில நான் என்ன சொல்கிறேன்னா, உடனே தப்பு எடுத்துக்கிறீங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு. அதில் நாடகக்காரங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்றது தெரியும். இருந்தாலும் அதையும் மீறி இப்போ 3000 ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். இப்போ வந்து 5000 ரூபா ஆக்கணும்னு சொன்னார் மேடையில். அதெல்லாம் நிச்சயமாக அந்த 5000 ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமா நடத்துவீர்களான்னா, அது நடத்த முடியலன்னா கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, 3000 ரூபான்றது 5000 ரூபா கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. அதைத்தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, வில்லனாக நடிக்கும்போது பெண்ணை கடத்திட்டு போய் ஒரு ரூமில் வச்சு இது பண்ணுறோம். ஆனால் வந்து கதாநாயகன் அதே வேலையை தான் பண்ணுறாரு. இப்படித்தான் தமிழ் சினிமா இத்தனை வருஷமாக போயிட்டு இந்த மாற்று வழி ஏதாவது மாற்றி தருது. மாற்று வழின்னு மாற்றிக்குவோம். வில்லன் வந்து ஹீரோ ஆகிட்டும், ஹீரோ வந்து வில்லன் ஆகும். அப்படி தான் மாற்ற முடியும். சினிமா எப்படின்னு மாற்றுறது? ஆனால் இன்னைக்கு தமிழக அரசு இந்த கலைஞர்களுக்கான பல்வேறு இதெல்லாம் பண்ணிட்டு சொன்னாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. எனக்கு அங்கே சென்னையில் நான் வந்து டப்பிங் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இது என்னுடைய 40th இயர், 40வது வருஷம் இது. நான் பார்த்ததில் திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். எல்லா கவர்மெண்ட்டும் பொதுவாக செய்வாங்க. இந்த கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். ஏன்னா நாடக பேஸ் உள்ளவங்க, இந்த கலையில் இருக்கிற இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க, அதனால் நிச்சயமாக நல்லது பண்ணுங்க. அரசு சிறப்பாக தற்போதைய தமிழக